ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நாங்க என்ன எங்க போறோம்னா கோயிலுக்கு போறோம். அங் அங்கன்னா ஜாலியா இருக்கும். அங்க விளையாண்டுட்டு இருப்போம். நாங்க எந்த ஊருக்கு போறோம்னா விருத்தாலம். சரி, ஓகே. கோயிலுக்கு போயிட்டு பேசலாண்ணா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இன்ட்ரோ வந்து மியா குட்டியே கொடுத்துட்டாங்க. நான் தான் கொடுப்பேன், நான் தான் பேசுவேன்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரியே சரி நீ பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன். ஆமாங்க, மியா குட்டி சொன்ன மாதிரி நாங்கள் வந்து கோவிலுக்கு தான் போகிறோம். எந்த கோவிலுக்கு போகிறோன்ட்டு வாங்க நீங்களும் பார்க்கலாம். தாத்தாவுக்கு வந்துட்டு சாப்பாடு சாம்பார் எல்லாம் எடுத்து வச்சுட்டு டீ எல்லாம் சூடு பண்ணி கொடுத்துட்டு சரி தாத்தாக்கிட்டேயும் சொல்லிட்டு போகலான்ட்டு தாத்தாக்கிட்ட சொல்லிட்டு போகிறோம். தாத்தா எப்போயுமே வெளியில் தான் படுத்திருப்பாங்க. ஏன்னா நாங்கள் வந்து முன்னாடி இருக்கிறதும் ஷீட்டு தான் போட்டிருக்கோம். ஸோ அங்கெல்லாம் அவருக்கு ஒத்துக்காது. அவருக்கு எப்பயுமே இயற்கையான காற்று வாங்கிக்கிட்டே இருக்கணும். எங்களை மாதிரிலாம் கொஞ்சம் கூட வேர்வை வரவே விட மாட்டார். அதுவும் இல்லாமல் நான் சொன்னேன் இல்லையா, தாத்தா 2 வேளையும் குளிப்பார். நாங்கள் வந்துட்டு ஸ்கூட்டியில் தான் வந்தோம். வந்துட்டு ஸ்கூட்டியை வந்து நாங்கள் எப்போவுமே ஒரு ஸ்டாண்டில் போடுவோம். அங்கே வந்து போட்டுட்டு நடந்து தான் போயிட்டுருக்கோம். கொஞ்சம் தூரம் தான் நடக்கணும், ரொம்ப தூரம்லாம் கிடையாது. ஸோ வந்துட்டோம். இங்கே தான் பஸ்ஸு வரும். வந்து வெயிட் பண்ணுறதுக்குள்ளே ஒரு செலவு வச்சுட்டாங்க. பாப்பா வந்துட்டு அவளுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிட்டா. தீனா வந்துட்டு இலந்த ஜூஸாக அது தூஸாக ஏதோ சொல்லுவாங்க, இலந்த மட்டனும் சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது பேர் என்னன்னு தெரியல. நீங்கள் வேணால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் ஊரில் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே பஸ்ஸு கிடச்சிட்டு காலையிலேருந்து கிளப்புறாங்க 2 பேரையும். சத்தியமாக என்னால் முடியலைங்க. 2 பேரை வச்சுக்கிட்டே என்னால் முடியல. ஃபஸ்ட்டு குளிப்பாட்டி விடுவேன், அதுக்கப்புறம் மறுபடியும் ஏதாவது வேலை வச்சுட்டு இதான் ரொம்ப. ஆனால் இன்றைக்கி டென்ஷன் பண்ணிட்டாங்க. தூரத்தில் இருக்குது பாருங்கள், அதான் எங்கள் அம்மாவோட கடை. அம்மாவோட கடை எங்கே இருக்குன்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அம்மாவை பிடிச்ச சப்ஸ்கிரைபரும் நம்மக்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க. இதுதான் அம்மாவோட கடை, விருதாச்சலத்தில் இருக்குது. கடைன்னு சொல்லக்குள்ள எல்லாருமே நாங்கள் வந்துட்டு பெரிய பில்டிங்கில் கடை வச்சுருக்கோன்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்கீங்க. ஸோ அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. நடு ரோட்டில் தள்ளு வண்டியில் போட்டுட்டு எங்கள் அம்மா வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இதுதான் அம்மாவோட கடை, சரிங்களா? எங்கள் அம்மாவுக்கு மட்டும் இந்த கடவுள் ஏதோ ஒரு ரூபத்தில் கண்ணை திறந்துட்டாவே எங்களுக்கு போதும். எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நான் பிறந்ததுலேருந்து எங்கள் வீட்டில் கஷ்டப்பட்டுட்ருக்கேன்னு. பிறந்ததுலேருந்து மட்டும் கிடையாது, எங்கள் அம்மா இது வரைக்குமே கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிச்சிட்ருக்காங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் எங்கள் அம்மா சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழணும். நான் டெய்லியும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிற ஒரு விஷயம் இதுதான். எங்கள் அம்மா ஒரு நாளாவது நிம்மதியாக சந்தோஷமாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும். நாங்கள் போனது ஒரு தாத்தா வந்து அம்மாவை ரொம்பவே கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க ஒரு பொருள் வாங்குறதுக்குள்ளே. நான் ஒரு செகண்ட் பார்த்ததுமே நானே வந்து என்ன இப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் அம்மா சொன்னாங்க, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மைண்ட் செட்டில் வருவாங்க. வாங்குறாங்களோ இல்லையோ 10 தடவைக்கு மேலே கேட்டுட்டாவது போவாங்க. அப்படி தான் பழகிருச்சு அப்படின்ட்டு. அவங்க கேட்குற கேள்விகளை நம்ம பதில் சொல்லி தாங்க ஆகணும். எங்கள் அம்மாவோட கடை இது தான். ரஸ்க்கு, காரி, அப்புறம் வந்துட்டு பிஸ்கெட் ஐட்டம் போட்டிருக்காங்க, பூண்டு போட்டிருக்காங்க. இது மட்டும்தான் அம்மாவோட கடை. எங்கள் அம்மா வந்து நடுத்தெருவில் இந்த வெயில்லையும் மழையிலையும் நின்று ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் எங்களை பார்த்துக்கிறாங்க. ஸோ நாங்கள் வந்து திரும்ப இது வரைக்கும் எங்கள் அம்மாவுக்கு எதுவுமே செஞ்சதில்லை. ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நான் திரும்ப எங்கள் அம்மாவுக்கு செய்வேன், பார்த்துப்பேன். கமெண்டில் சொல்கிறாங்க, ஒரு அண்ணா சொல்லியிருக்காங்க அம்மாவை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அம்மாவை நான் கண்டிப்பாக பார்த்துப்பேன். எங்கள் அம்மா ஒரு குழந்தையாகவே மாறிட்டாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததும் எனக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கும் பிடிக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் எக்ஸ்ட்ராவே வாங்கிட்டு வந்திருப்பேன். ஏன்னா ஆல்ரெடி இவங்க ஸ்நாக்ஸ்லாம் விரும்புவாங்க, பட் அதிகமாக சாப்பிட்றதில்ல, வேஸ்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்மியாக வாங்கி கொடுத்தேன். நெக்ஸ்ட் வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்தேன்.
ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் கோவிலுக்கு போகிற பிளானே. ஏன்னா 4 நாளாக எனக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது, இந்த ரைட் சைடில் கையும் காலும் சரியாக வரவே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அம்மா வா வான்னு சொன்னாங்க. சுத்தமாக முடியாமல் போகக்கூடாது இல்லையா, அதனால தான் நான் போகலை. கொஞ்சம் நார்மல் ஆகிட்டு நல்லா ஆகிட்டு தான் நான் போனேன். அதுக்கப்புறம் எப்படி சொல்கிறது, டாக்டரே அசந்து போகிற அளவுக்கு என்னுடைய ப்ராப்ளம் எல்லாத்தையும் அவுத்து விட்டுட்டாங்க அம்மா. எல்லா பிரச்சனையும் சொல்லிட்டாங்க. டாக்டரே ஒரு மாதிரி பார்த்துட்டாரு. ஸோ நானாகவே சொல்லிட்டேன், இப்படிலாம் பார்க்காதீங்க டாக்டர், எனக்கு இவ்வளோ ப்ராப்ளமும் இருக்குதான். ஸோ நீலாம் வாழவே தகுதி இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர்கிட்டையும் ஒரு காமெடியை போட்டுட்டு வந்துட்டோம். நாங்கள் வந்த உடனே வைஷுவுமே வந்துட்டா. வைஷு நிறைய பேருக்கு தெரியுமா என்னன்னு தெரில. வைஷு வந்துட்டு என்னோடய அக்கா பொண்ணு, பெரிய பொண்ணு. வைஷுவை எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்னு எனக்கு சொல்ல தெரியாது. பட் வைஷு தான் என்னோடய முதல் குழந்தை. நான் சித்தின்றதை விட அவளுக்கு ஒரு அம்மாவாக தான் இருந்தேன். நான் 9th படிக்கக்குள்ளே வைஷு பிறந்தாங்க. அது வரைக்கும் எனக்கு குழந்தைன்னா பிடிக்குமா என்னன்னு கூட தெரியாது. ஆனால் வைஷு பிறந்ததுக்கப்புறம் அவள் தான் என் உயிருன்ற மாதிரி. எனி டைம் அக்கா கூட இருக்காளோ இல்லையோ, என் கூட மட்டும்தான் இருப்பாள். நான் தான் வளர்த்தன்னே சொல்லலாம். வைஷுவை பிரிஞ்சு என்னால் இருக்கவே முடியாது. அக்காவை பிரிஞ்சு கூட வைஷு இருப்பாள், என்னை பிரிஞ்சு இருக்க மாட்டாள். அந்தளவுக்கு ஒரு எங்களுக்குள்ள ஒரு பாண்டிங். என்னுடைய உயிர். நான் எப்போவுமே சொல்லுவேன், வைஷு தான் என்னுடைய முதல் குழந்தை, அதுக்கப்புறம் தான் தீனா. சித்தியாகவே நான் அவளை பார்த்தது கிடையாது. என்னோட குழந்த தான். நாங்கள் எப்போவுமே ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்போம். இப்போன்னு கிடையாது, அப்போலேருந்து. அவள் 10th படிக்கிற வரைக்குமே அதிகபட்சம் என் கூட தான் இருப்பாள். ஸோ வீடியோ வந்தாவே தெரியும் இல்லையா உங்களுக்கு, பசி எடுத்துக்கோம் அப்படின்ட்டு. ஏன்னா நாங்கள் காலையில் கிளம்ப ஆரம்பித்தா மதியம் ஆகிடுதுங்க போகிறதுக்கு. காலையில் சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு கிளம்புனாவே மதியம் ஆகிடுது. அந்த மாதிரி இவங்களை கூப்பிட்டு போனால் டைம் ஆகிடுதுங்க, கிளம்பவே மாட்டாங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு வேலை வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதனால் பசி எடுத்துக்கிச்சு பசங்களுக்கு தான் பசி எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் அதை அவங்க சாப்பிட்றத பார்க்குறச்ச எங்களுக்கும் பசி எடுத்துட்டு. ஏன்னா வைஷு வந்து சாப்பிடாமலே வந்துட்டா. காலையிலேருந்து ஒரே ஒரு ஆரஞ்சு பழம் மட்டும்தான் சாப்பிட்டா. அதனால தான் ஃபஸ்ட்டு மியா குட்டியை சாப்பிட வச்சுட்டு அடுத்து நாங்களுமே ஆர்டர் போட்டுட்டோம். அம்மா தான் வாங்கி கொடுத்தாங்க. மியா சொல்லுது பாருங்க, எதுக்கு நீ விருதாச்சலம் வந்த அப்படின்னு கேட்டால், சாப்பிடவா மியா வந்த அப்படின்னு கேட்குறோம். ஆமாம், நான் சாப்பிட தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மியா வந்துட்டு வீட்டிலலாம் சாப்பிடவே மாட்டாங்க, சரியாகவே சாப்பிட மாட்டான். பரோட்டானா கொஞ்சமாக சாப்பிடுவோம். அதுவும் இப்போ தான் ஸ்கூல் போனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் சாப்பிடவே பழகிக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடிலாம் நிஜமாக சாப்பிடவே மாட்டாங்க. ஸ்கூல் போயுமே வந்துட்டு நான் பால் டப்பாவில் தான் கொடுத்து விட்டுட்ருந்தேன் கொஞ்ச நாள் வரைக்கும். அப்புறம் மேமே சொன்னாங்க, நீங்கள் வந்துட்டு பால் டப்பாலாம் ஸ்டாப் பண்ணிடுங்க, கொஞ்சமாக நாங்கள் பழகி விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த மாதிரி தான் பழகி விட்டாங்க. இன்னுமுமே வந்துட்டு காரெல்லாம் சாப்பிட மாட்டோம். சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. அதுவுமே குருமா தொடாமல், சால்னா எதுவுமே இல்லாமல் தான் சாப்பிடுவா. தீனா, என்ன நடக்குது? அக்கா எப்படி இருக்கா? கேட்கலையே. ஹீரோயின் மாதிரி இருக்கா? ஆ, ஹீரோயின் ஆக்கிடுமா? ஆ, வைஷு உனக்கு பிடிக்குமா? எவ்வளோ பிடிக்கும்? கேட்கவே இல்லை. லண்டன்லேருந்து இந்த நாடு முடிகிற வரைக்கும் பிடிக்குமா உனக்காடா? அப்படியே குருமாவோட போய் முத்தம் கூட அவள் ஏற்றுக்கிறாளான்னு பார்ப்போம். போடு இல்லை குருமாவோட போய் முத்தம் கொடு பார்க்க உங்கள் அக்காவுக்கு. அப்போ தான் உனக்கு பாசம் இருக்கணும். இல்லை அப்போ தான் உனக்கு வந்து அக்கா மேலே பாசம் இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா நீ பொய்யா நடிக்கிற. போய் ஒரு குருமாவோட ஒரு முத்தம் கொடு பார்ப்போம். வாடு முத்தம் கொடு. நான் அழகா, அம்மா அழகா? நானா? அப்ப அம்மா அழகு இல்லையா? அம்மா அழகா இல்லையா? அம்மா அழகா இல்லையா? அம்மா அழகா இல்ல. அப்ப இந்த அம்மா டைவர்ஸ். அம்மா அழகா இல்லையா? அழகா இல்ல. அப்போ உங்க அக்கா நீ குருமா குடி, நான் இங்கே போகிறோம்.
சரி விடு, அம்மா எப்படி நம்மளே சாப்பிடலாம் விடு. ஐயோ, அம்மா சமாளிப்பதற்கு ஒரு அழகன்னு சொல்லு. நீதாம்மா அழகன்னு சொல்லுமா. உலகத்திலே மிகப்பெரிய அழகாவி. நீ புள்ளியாடினா நான் போனாலும் பரவாயில்லையா உனக்கு? நான் பரோட்டா சாப்பிடாமலாம் போக மாட்டேன். எனக்கு பசிக்குது. அவ ஒரு வார்த்தை கூட சமாதானம் சொல்லல. நான் பரோட்டா சாப்பிட்டுட்டு போயிடுவேன். இது வந்து எங்கள் அம்மாவோட குடோனு. ஸோ அம்மாவே இங்கே தான் சாப்பிடுவாங்க. இந்த இடம் வந்துட்டு கிடைக்கவே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ அவங்களோட திங்ஸ் எல்லாமே இங்கே தான் வச்சுப்பாங்க. ஃபஸ்ட் டைம் நான் வந்துட்டு இங்கே போயிட்டு உட்காந்து அப்போல்லாம் எனக்கு அம்மாவோட குடோன் தெரியாது. நான் ஃபஸ்ட் டைம் நான் போயிட்டு நீ போய் அங்கே சாப்பிடுமான்னு சொல்ல, எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாத சுச்சுவேஷனில் தான் நான் வந்துட்டு அங்கே போனேன். அப்போ வந்துட்டு சாப்பிட சொல்லக்குள்ளே எனக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு நான் சாப்பிடலை. அதுக்கப்புறம் வந்துட்டு 2-3 தடவை அம்மா கடைக்கு போக்குள்ளே அம்மாவே அங்கே தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. அடிக்கடி சொல்லுவாங்க, எனக்கு சாப்பிடக்கூட நேரம் இருக்காதுமா, நான் போய்ட்டு சாப்பாட்டில் கை வைப்பேன், அப்போ தான் யாராவது ஒரு கஸ்டமர் வருவாங்க, மறுபடியும் சாப்பாட்டில் கை வைப்பேன், அப்போ தான் ஒரு கஸ்டமர் வருவாங்க. ஸோ கை கழுவிட்டு சாப்பிடக்குள்ளே எனக்கு சாப்பிடவே தோணாது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா தடவை வந்துட்டு அம்மா சாப்பிடாமலே ரிட்டன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அவங்க சாப்பிடாம ரிட்டன் எடுத்துகிட்டு வரக்குள்ள. ஏன்னா நமக்கு வந்து ஒரு வேளை சாப்பிட்லனாவே மயக்கம் வரும் இல்லைங்களா. அவங்க வந்துட்டு வெயிலில் நின்றுட்டு கஷ்டப்பட்டுட்டு வராங்க. ஸோ சாப்பிடாம வரக்குள்ளே எப்படி இருக்கும். ஸோ அதனாலேயே வந்துட்டு குடோனுக்கு போயிட்டு நாங்களுமே பழகிட்டோம். தீனாவுக்கு வந்துட்டு செப்பலே இல்லை. ஸோ ஷூ தான் இருக்குது. செப்பல் இப்போ தான் வாங்கி கொடுத்தேன். பட் அவங்க ஸ்டிக்கர் வச்ச செப்பல் வாங்கினதுனால அடிக்கடி விட்டு போயிடுது. அதனால் அவன் குனிஞ்சு அதை மாட்டிக்கிட்டே இருக்கான். அதனால் பாப்பாவுக்கு 2-3 இருக்குது. தீனாவுக்கு தான் செப்பல் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே கோவிலுக்கு போயிட்டு வந்து செப்பல் வாங்கக்கூடாது இல்லையா. அதனால் தம்பிக்கு ஒரு செப்பல் மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறமா கோவில் போடலான்னு சொல்லிட்டு தம்பிக்கு ஒரு செப்பல் மட்டும் வாங்கினோம். நான் சொல்கிறது எதுவுமே சாருக்கு பிடிக்கவே இல்லை. அதனால் உனக்கு என்ன பிடிக்குதோ வாங்கிக்கோன்னு சொல்லிட்டேன். அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு செப்பல் வாங்கிக்கிட்டாங்க சாரு. மியா கேட்கலன்னு தான் பார்த்துச்சு. ஆனால் எதுவுமே மியா வந்து கேட்கல. ஏன்னா மியா வந்துட்டு சாக்லேட் தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் மியாவும் எதுவுமே கேட்கல. செப்பல் எடுக்க சொன்னால் உனக்கு பிடிச்சதை எடுன்னு சொல்கிறான். பட் நான் எடுத்து கொடுத்தா அது வேணாம் இது வேணான்னு சொல்லிட்டு ஃபைனலாக ஒரு செப்பல் ஃபுல் பிளாக்கில் ஷூ மாதிரி எடுத்துக்கிட்டான். அதுதான் என்னமோ புல்லிங்கோ செப்பல் அப்படின்னு சொன்னான். பட் அதெல்லாம் எனக்கு தெரியாது. அம்மா வந்துட்டு நார்மலாக எடுத்து கொடுக்க சொன்னாங்க. நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு செப்பல் காமிச்சதும் என்னது மறுபடியும் ஷூ வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் பார்த்தது இல்லைல்ல. ஸோ நார்மலான செப்பல் தான் தெரியும். அதனால் அது ஷூன்னு நினச்சிட்டாங்க. அதெல்லாம் இல்லைம்மா இதுவே நார்மலாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. 2 பேரும் கொஞ்சம் கொல்லாவிட்டு இருந்தாங்க. என் அம்மாவுக்கு தீனாவை ரொம்ப பிடிக்கும். தீனாவையும் பிடிக்கும், அபியும் பிடிக்கும். ஏன்னா ஆம்பளை பிள்ளை இல்லையா, அதனால் பிடிக்கும். அம்மாவுக்கு நாங்கள் 2மே பொண்ணுன்றதுனால அம்மாவுக்கு வந்துட்டு ஆம்பளை பிள்ளை தான் பிடிக்கும். ஏன் அப்படின்னா இப்போ வந்துட்டு நாங்கள் 2 பேரும் பொம்பளை பிள்ளைங்கன்றதுனால கல்யாணம் பண்ணிவிட்டு வெளியில் போயிட்டோம். ஸோ ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் இங்கே இருக்கோம் அப்படின்றதுனால ஆம்பளை பிள்ளைன்னா அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபைனலாக வந்துட்டு கோவிலுக்கு வந்துட்டோம். நாங்கள் வந்து முன் வாசல் வழியாக வரலை. ஸோ இங்கேருந்து சுற்றி வரணும் அப்படின்றதுக்காக தெற்கு பார்த்த வாசல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பக்கமாகவே வந்துட்டோம். முன்னாழையில் என்ன செஞ்சு மனசே ஒன்று சரியில்லை. கோயிலின் உள்ளே நுழைந்திடும் போது வருகிற வாசனை நீ அல்லவா அல்லவா இந்த அல்லவா. அங்கே பாருங்க, அங்கே
மியா காலையிலேருந்தே எப்போம்மா கோவிலுக்கு போவோம் போவோம் போவோம்னு கேட்டுகிட்டே இருந்தா. ஏன்னா பசங்களை பொறுத்த வரைக்கும் விளையாடணும், ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா எங்கள் வீடு வந்து ஒரு சந்தில் இருக்குது. இப்போயாச்சும் பக்கத்தில் வீடு இருக்குது. நான் சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ள பக்கத்துலலாம் வீடு இல்லை, வெறும் கருவேலங்காடு மட்டும்தான். ஸோ எங்கள் வீடு மட்டும்தான் அப்போ இங்கே இருந்துச்சு. அக்கா வந்துட்டு என் கூடலாம் இல்லை. அப்போ வந்துட்டு அக்கா வந்துட்டு தாத்தா பாட்டி வீட்டில் தான் வளர்ந்தாங்க. இப்போ எங்கள் வீட்டில் ஒரு தாத்தா இருக்கார் இல்லைங்களா, அவங்க வீட்டில் தான் வளர்ந்தாங்க. அதனால நான் மட்டும்தான் தனியாக இருப்பேன். இருந்தாலும் நான் வந்துட்டு எல்லாத்தையுமே பழகிப்பேன். இப்படி தான், இதுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்ற மாதிரி பழகிப்பேன். அப்போவும் சரி இப்போவும் சரி இப்படி தான் அப்படின்னு. சில விஷயங்கள் வந்து என்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக நான் பழகிக்கவே மாட்டேன். அது கூடவே கூடாது அப்படின்ற மாதிரி. சில விஷயங்கள் வந்து இது இப்படி தான் அப்படின்னு என் மனசு தோணுச்சுன்னா அது எவ்வளோ பெரிய நெருக்கடியான சூழ்நிலையாக இருந்தாலும் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். பட் என்னோடய பாப்பா தம்பி வந்து அந்த மாதிரி கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஃப்ரீயாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ட்டு. நான் வந்து கற்பூரம் எதுவுமே வாங்கலை கோவிலுக்கு. ஏன்னா நான் இந்த வாசல் வழியாக வந்ததுனால எதுவுமே வாங்காமல் வந்துட்டேன். ஸோ பாப்பா தம்பி வைஷு வந்துட்டு நான் போயிட்டு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிட்டாங்க. கோவிலுக்கு வரக்குள்ளே நான் லாஸ்ட்டாக கோவிலுக்கெலாம் நாங்கள் போனது வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸு கூட தான் போயிருக்கேன். தேவி கூட தான் போவேன், அடிக்கடி கூப்பிட்டு போவான். அவள் கூட போனால் ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் தனியாக இருக்கிறதும் அங்கே கோவிலில் போய்ட்டும் எனக்கு அவளோட ஞாபகம் வந்துட்டு. இங்கே பாருங்க, நாங்கள் வரக்குள்ள நான் வைஷு தீனா மியா மட்டும்தான் வந்தோம். அபியும் சைக்கிளில் வந்துட்டோம். ஆமாம், நாங்கள் வந்திருக்கேன்னு தெரிஞ்சதுமே ஸ்கூல் விட்டு வந்ததும் டக்குன்னு வந்துட்டாங்க என் தங்கம். 1 2 3 4 5 ஏய் மியா நீங்க நில்லு, வா சக்கட்டேங்க தரேன். மியாவ். ஏய் அவளை ஏன் ஏமாத்திட்டே இருக்க? என் தங்கங்களுக்கு இப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்னு தான் ஆசை. ஆமாம் தானே? ஆமா ஆமா, ரொம்ப நாள் கஷ்டம். நாங்களாவது கஷ்டப்பட்டிருக்கோம். நான் கஷ்டப்பட்டிருக்கேன், எங்கள் அக்காலாம் உள்ளலாம் கஷ்டப்பட்டதில்ல. சின்ன வயசுலேருந்தே கஷ்டம்லாம் என்னன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் எங்கள் அக்கா வந்து எங்கள் தாத்தா பாட்டி வீட்டில் வளர்ந்ததுனால எங்கள் அக்காவுக்கு கஷ்டம்லாம் தெரியாது. நாங்களாம் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டிருக்கோம். கோவிலில் உழுந்து வர்றதுன்னா இதுதான். உங்களுக்கெல்லாம் உழுந்து வர்றது தெரியாது, உழுந்து வர்றதுன்னா இதுதான். சரி உட்காந்துட்டு போலாமாடா? நாளைக்கு வந்துடுமா? என்ன எதுக்கு அக்கா அடிப்பேன்? எதுக்கு அடிப்பேன்? ஏன்
இப்போ அக்கா கிட்ட போய் சொல்லு, எங்கள் வீட்டுக்கு வரலன்னா குத்துவேன்னு சொல்லு. இது கோவில், உங்க வீட்டு பெட்டு இல்லை. வாங்க வாங்க போகலாம். நானா சார் வர வேணான்னு சொல்லுவேனா? ஸோ இன்னையடே எங்களுக்கு வந்து இப்படி தான் போச்சு. ஸோ நாங்கள் என்ஜாய் பண்ணதை நீங்கள் என்ஜாய் பண்ணீங்களா? ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன பிடிச்சதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள்.